இப்படி சொல்கிறீங்கள, அதே சக்தி இந்த வார்த்தைக்கு இருக்கிறது. இந்த வார்த்தையை நீ தொட்டு பார்த்தால், ஸ்பிரிட்டில் போய் இந்த வார்த்தையை நீ தொட்டா உனக்கு ஒரு சுகம் உண்டாகும். ஆமே ஆமே. ஆவியில் இந்த வார்த்தையை உள் வாங்கினா ஒரு விடுதலை உண்டாகும். ஸ்பிரிட்டுக்குள்ள அந்த வார்த்தை போனால் ஏதோ ஒன்றை உன் வாழ்க்கையில் அது செய்து முடித்துவிடும். அப்போ இயேசு வார்த்தையாக இருக்கிறார், ஆவியாக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, இயேசு வார்த்தையாக இருக்கிறார். சத்தமாக சொல்லுங்க, இயேசு வார்த்தையாக இருக்கிறார், ஆவியாக இருக்கிறார். அவருடைய வார்த்தை ஆவியும். எல்லாம் சொல்லுங்க, ஜீவன் 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 அப்படின்னு சொல்லும்போது உயிர் கொடுக்கக்கூடிய ஒன்று, அதுக்கு பேர் தான் என்னதுங்க? சத்தமாக சொல்லுங்க, ஜீவன் ஜீவன். ஹீப்ரூல சோயே ஜோயே ஜோயே அப்படி சொல்லும் பொழுது இந்த ஜோயேக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கே ஏதாவது டெத்தாகி கிடக்குதோ அதுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய சக்தி உடையதாக இருக்கிறது. சொல்லுங்க, வார்த்தை ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது. சத்தமாக சொல்லுங்க, வார்த்தை, இந்த வார்த்தை ஆவியும். சத்தமாக, இந்த வார்த்தை ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது. மறுபடி சொல்லுங்க, இந்த வார்த்தை தேவனுடைய, இந்த வார்த்தை சொல்லுங்க, இயேசுடைய இந்த வார்த்தை சொல்லுங்க, பிதாவுடைய இந்த வார்த்தை சொல்லுங்க, பரிசுத்த ஆவியாருடைய இந்த வார்த்தை. இது எப்படி இருக்கிறது என்றால் அதனுடைய தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஆவியும் உயிர் கொடுக்கக்கூடியதுமாக இருக்கிறது. அதனால தான் சொல்லுது, இதை தேடணும். இதை என்ன பண்ணணும்னா தேடணும், இதை தேடி வாசிக்கணும், இதை தியானிக்கணும், இதை உள்ள கொண்டு போகணும், இதை பாடணும், இதை அறிக்கை செய்யணும். ஏன்னா இதுதான் அருமருந்து. மருந்தை விட்டுட்டு மண்ணை சாப்பிட்டீங்கன்னா வேலையே செய்யாது. மருந்து அது மெடிசன். கரெக்டாக இந்த மெடிசனை எடுத்தா எல்லாம் மாறிடும். பக்கத்தில் சொல்லுங்க, கரெக்டாக இந்த மெடிசனை எடுத்தா, புரிஞ்சு எடுத்தா, சத்தமாக சொல்லுங்க, புரிஞ்சு இந்த மெடிசனை எடுத்தா, தெரிஞ்சு, சத்தமாக சொல்லுங்க, புரிஞ்சு இந்த மெடிசனை எடுத்தா, தெரிஞ்சு இந்த மெடிசனை எடுத்தா வாழ்க்கை மாறிடும். அல்லேலூயா. துரதிர்ஷ்டவசமாக கிறிஸ்தவர்கள் இந்த மெடிசனை எடுப்பதை விட மற்றதெல்லாம் நிறைய எடுத்துட்டு இதை நிறைய எடுக்கிறதே இல்லை. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியம். எல்லாம் சொல்லுங்க, பாக்கியவான். அப்போ பாக்கியவான்னா என்ன தெரியுமா? எல்லா நன்மைகளும் உடையவனுக்கு பேர் தான் என்னதுன்னா பாக்கியம். எல்லாம் சொல்லுங்க, எல்லா நன்மைகளையும் உள்ளடக்கினது தான் என்னதுன்னா பாக்கியவான். அங்கே சுகம், விடுதலை, சமாதானம், அற்புதம் எல்லாம் இருக்குது. சூப்பர் நேச்சுரல், ஃபினான்ஸ் எல்லாமே உள்ளே இருக்குது. அவன் தான் யாருன்னா பாக்கியவான். கையை வைத்து சொல்லுங்க, யார் பாக்கியவானா இருப்பா? யார் பாக்கியவானா இருப்பா? சொல்லுங்க, யார் பாக்கியவானா இருப்பா? அப்போ பைபிள் எல்லாத்தையுமே நமக்கு அழகாக எழுதி வச்சிருப்பாருங்க. யார் நல்லா இருப்பா, யார் நல்லா இருக்க மாட்டா. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில், பாவிகளுடைய வழியில், பரியாசக்காரன் உட்கார இடத்துல நல்லா இருக்க மாட்டான், நல்லா இருக்க மாட்டான். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிறவன் நல்லா இருப்பான், பாக்கியவான். அல்லேலூயா. ரொம்ப சிம்பிள் தான் பாருங்க. ஆனால் இதை புரியணும். உங்கள் மனசுக்கு இது என்ன பண்ணணும்னா இதனுடைய ஆழம் புரியணும். புரிஞ்சு இதை நீங்கள் கையில் எடுத்துட்டிங்கன்னா இது உங்களை வேற ஒரு உயரத்துக்கு உங்கள் வாழ்க்கையை கொண்டு போயிடும், ஹையர் லெவலுக்கு கொண்டு போயிடும். ஆமே ஆமே. கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலம் ஆசீர்வதிப்பாராக.